ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஹெல்த் டிப்ஸில் பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீத்தாப்பழங்கள் பார்த்தீங்கன்னா உடலுக்கு நன்மை தரக்கூடியது. அதே போலவே பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழங்களினுடைய இலைகளும் நமக்கு ரொம்பவுமே ஆச்சரியம் ஊட்டக்கூடிய அளவிற்கு நலன்களை தரக்கூடியது அப்படின்னு தான் சொல்லணும். அது எப்படி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் சீத்தாப்பழத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வைட்டமின்களானது இருக்கா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். சீத்தாப்பழத்தில் வைட்டமின் பி, வைட்டமின் சி, மக்னீசியம், நார்ச்சத்து, இரும்புச்சத்து, ஊட்டச்சத்தும் கனிமச்சத்தும் அடங்கியிருக்கு. அதாவது 100 கிராம் சீத்தாப்பழத்தில் 94 கலோரிகள் இருப்பதே இதன் சிறப்பம்சமாகும். அதனால் பலவீனமானவர்களுக்கு உகந்த பழமாக இந்த சீத்தாப்பழத்தை சொல்லலாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அனிமியா பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஏற்ற பழமாகவும் சீத்தாப்பழமானது திகழ்கிறது. இந்த பழத்தில் சிறிது பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னா அந்த கொலஸ்ட்ரால் உடலில் சேராது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். சீத்தாப்பழம் சாப்பிடுவதோடு மட்டும் இல்லாமல் இந்த சீத்தாப்பழத்தோடு சேர்த்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூளும் கலந்து சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் ஆனது பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலில் சேராது. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா நினைவு வைத்து நீங்கள் சீத்தாப்பழத்தை தினம்தோறும் எடுத்துக்க முடியும்னாலும் அந்த சீசன் டைம்லனாவது பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. சீத்தாப்பழமானது பார்த்திங்கன்னா நினைவு திறனை அதிகப்படுத்தக்கூடியது அப்படிங்கிறதுனால இளம் குழந்தைகள், அதாவது வளரக்கூடிய குழந்தைகள் இந்த பழத்தை தவிர்க்காமல் சாப்பிடணும். அதேபோல் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பயங்கரங்களை இந்த சீத்தாப்பழமானது பார்த்திங்கன்னா தடுக்க செய்யும். ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த சீத்தாப்பழங்கள் குடலில் இருந்து நச்சுக்களையும் கழிவுகளையும் பார்த்திங்கன்னா வெளியேற்ற உதவும். இன்னும் சொல்லப்போனால் இந்த சீத்தாப்பழங்களினுடைய ஸ்பெஷாலிட்டியே மூட்டு, முழங்காலுக்கு உறுதித்தன்மையை தருவது தான். இதில் பார்த்திங்கன்னா மக்னீசிய சக்திகள் அடங்கி இருப்பதனால மூட்டுகளில் அமிலங்களினுடைய சேர்க்கை ஏற்படாமல் தடுக்க உதவுது. தசைகளினுடைய பலவீனத்தையும் சரி செய்யுதுங்க. அதேபோல் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய அமிலங்களை வெளியேற்றுவதனால வாத நோய், மூட்டு வலி, கீழ்வாத நோய்களுக்கும் எளிதாக பார்த்திங்கன்னா நீங்குகின்றன. அதனால தான் வாத நோய்களை பார்த்திங்கன்னா தீர்ப்பதில் முக்கிய இடத்தை சீத்தாப்பழமானது பார்த்திங்கன்னா இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் அசிடிட்டி, இந்த அல்சர் இருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம் நல்ல ஒரு மருந்தாக பார்த்திங்கன்னா செயல்படுது. அதனால் காலையில் பார்த்திங்கன்னா வெறும் வயிற்றில் சீத்தாப்பழத்தினை சாப்பிடுவதனால வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை பார்த்திங்கன்னா சீராக்கும், வயிற்றில் புண்களை ஏற்படுத்தாது. அதேபோல் பார்த்திங்கன்னா அல்சர் புண்களால் அவதிப்படக்கூடியவர்கள் சிறிது வெந்தயத்தை ஊற வைத்து அதை பார்த்திங்கன்னா சீத்தாப்பழத்துடன் சேர்த்து சாப்பிட்டாலே குடல் புண்கள் ஆறிவிடும். காஃபி, டீ அதிகம் குடிப்பவர்களுக்கு உடலில் பித்தமானது சேர்ந்துவிடும். அப்படி இருந்தால் சீத்தாப்பழத்துடன் சிறிது இஞ்சி சாறு, கருப்பட்டி சேர்த்து சாப்பிட்டாலே பித்தங்களானது பறந்துவிடும். சீத்தாப்பழத்தில் பார்த்திங்கன்னா கால்சியம், மெக்னீசியம் இரண்டுமே இருப்பதனால மனப்பதற்றத்தையும் படபடப்பையும் நீக்கி மன அழுத்தத்தை சரி செய்யும் அப்படின்னு தான் சொல்லணுங்க. ஸோ சீத்தாப்பழத்திற்கு பார்த்திங்கன்னா அத்தகைய ஒரு தன்மையானது பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் இருப்பதனால உடல் களைப்புகளை போக்குகிறது. இதனால் நிம்மதியான ஒரு தூக்கத்தையும் நம்ம பெறலாம். உடலில் சருமத்துக்கு பாதுகாப்பை தருகிறது சீத்தாப்பழம். தினம் ஒரு சீத்தாப்பழம் சாப்பிடுவதனால சரும வறட்சி நீங்குவதுடன் சருமமும் ஆரோக்கியம் பெறுகிறது. கர்ப்பிணிகள் இந்த பழத்தை டாக்டர்களினுடைய ஆலோசனையை பெற்று தாராளமாகவே பார்த்திங்கன்னா சாப்பிடலாம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீத்தாப்பழத்துடன் குங்குமப்பூ சேர்த்து சாப்பிடுவதனால நோய் எதிர்ப்பு சக்திகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் என்பார்கள். பிறக்கக்கூடிய குழந்தையினுடைய வளர்ச்சியும் வலிமையுடன் நல்ல ஒரு நிலைமையில் இருக்குமாம். சீத்தாப்பழத்தில் கிளைசமிக் இன்டெக்ஸ் குறைவாக இருப்பதனால சர்க்கரை நோய் உள்ளவர்கள் சீத்தாப்பழத்தை சாப்பிடலாம். ஆனால் காயாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடாது. இதனால் அதிக பலன்கள் பார்த்திங்கன்னா கிடைப்பதாக சொல்கிறார்கள். சீத்தாப்பழம் தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு கண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவது கிடையாது. அதேபோல் பார்த்திங்கன்னா டெங்கு, வைரஸ் காய்ச்சல் போன்றவற்றையும் ஒழிகிறது. கால்சியம் சத்துக்கள் நிறைந்திருப்பதனால எலும்புகளை உறுதிப்படுத்துகிறது இந்த சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் பார்த்திங்கன்னா எல்லா நாட்களிலுமே நமக்கு கிடைச்சிடாது. அந்த ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டும்தான் நிறைய கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்காது. ஸோ அந்த ஒரு
பிறகுமே கூட நம்ம சீத்தாப்பழங்கள் கிடைக்கலனாலும் சர்க்கரை நோயாளிகள் வந்து பார்த்திங்கன்னா சீத்தாப்பழத்தினுடைய இலைகளை பொறுத்தவரை சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்தது. ஸோ அதனால் தினமும் காலையில் சீத்தா மரத்தினுடைய இலைகளில் கஷாயம் போல தயாரித்து குடித்து வந்தால் நீரிழிவுகளானது மட்டுப்படும். அல்லது இந்த இலைகளை கழுவி தண்ணீரில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு 5 நிமிடங்கள் கொதிக்க விட்டு அதன் பிறகு வடிகட்டி தினமும் காலையில் குடித்தாலே போதும். இந்த சீத்தாப்பழ இலைகள் உடலில் உள்ள சர்க்கரையை கரைத்து சீரான அளவில் வந்து பார்த்திங்கன்னா இதனை வந்து வைக்கக்கூடியவை நார்ச்சத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா சரியாக செரிமானம் அடைய செய்து இரத்த ஓட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். மேலும் புற்றுநோய்களுக்கு சீத்தாப்பழம் மட்டுமல்லாமல் சீத்தாப்பழங்களினுடைய இலைகளும் மருந்தாக பயன்படுகிறது. காரணம் இதனுடைய இலைகளில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடலில் இருக்கக்கூடிய வெள்ளை இரத்த அணுக்களை அதிகரித்து புற்றுநோய் செல்களுடன் போராடக்கூடிய சக்தியை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குது. அதனால் சீத்தாப்பழ இலைகள் ஒருவரினுடைய உடலில் புற்றுநோய் செல்களை உருவாவதை வந்து பார்த்திங்கன்னா பெரிதும் தடுக்குகிறது. மேலுமே நம்மளுடைய உடலில் காயங்கள், புண்கள், அலர்ஜி தழும்புகள், கொப்பளங்கள் ஏற்பட்டுவிட்டால் இந்த இலைகளை அரைத்து புண்கள் மேல் போட்டு வந்தால் புண்கள் மிக விரைவிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆறிவிடும். சீத்தாப்பழம் சாப்பிடுவதனால் கண் பார்வை மேம்படும், இதய நலன் மற்றும் மூளையினுடைய ஆரோக்கியங்கள் ஆகியவற்றிற்குமே சிறந்தது. இந்த பழத்தில் சத்துக்கள் நிறைந்து இருப்பதனால இது சருமத்திற்கு மிருதுவான தோற்றத்தை கொடுக்கும். சிறு வயதிலேயே கண் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த பழத்தை கொடுக்கலாம். நம் இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவானது அதிகரிப்பதற்கு சீத்தாப்பழம் உதவியாக இருக்கிறது. இரத்த சோகை கொண்டவர்கள் கர்ப்ப காலத்தில் ஹீமோகுளோபின் பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் பெண்களிற்கு இந்த சீத்தாப்பழத்தை சாப்பிட்டு வரலாம். அதேபோல் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி சீத்தாப்பழத்தில் உள்ளது. இது உடல் பருமனை வந்து பார்த்திங்கன்னா தடுக்கக்கூடியது. இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைத்திருக்கும். புற்றுநோயை தடுப்பதற்கு தேவையான பண்புகள் சீத்தாப்பழத்தில் உள்ளன. குளிர்காலத்தில் இந்த பழம் நிறைய கிடைக்கும். இந்த பழம் சளியை தூண்டும் என்று நினைத்து கொண்டு தவிர்த்து விடுவார்கள். ஆனால் தினமும் சாப்பிட வேண்டிய பழம் இது. அதே சமயம் அதிக இயற்கை சர்க்கரை கொண்ட பழம் என்றும் தவிர்க்க வேண்டியதில்லை. சீத்தாப்பழங்களில் நார்ச்சத்து இருப்பதால் பிரக்டோஸ் இரத்த சர்க்கரையை எளிதில் உயர்த்தாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இது இரத்தத்தில் குளுக்கோஸை மெதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுகிறது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் ஆப்பிள் என்று சொல்லக்கூடிய சீத்தாப்பழத்தில் அதிக அளவு மெக்னீசியம் இருப்பதனால உடலில் நீர்ச்சத்து மற்றும் எலக்ட்ரோலைட் சமநிலையை பராமரிக்க உதவி செய்கிறது. அது மட்டுமின்றி இது மூட்டுகளில் உள்ள திரவம் மற்றும் அமிலத்தன்மையை நீக்குகிறது. இதன் விளைவாக வீக்கத்தை குறைக்கிறது. கீழ்வாதம் மற்றும் கீழ்வாதத்தினுடைய அபாயத்தையும் குறைக்க செய்கிறது. எனவே குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய மூட்டு வலி, எலும்பு பலவீன பிரச்சனைகளுக்கு சீத்தாப்பழம் சிறந்த ஒரு நிவாரணியாக இருக்கு. இது போன்ற மூட்டு வலி பிரச்சனைகள், இந்த தசை பிரச்சனைகள் உள்ளவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீத்தாப்பழத்தை தயங்காமல் வந்து எடுத்துக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.